கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் மணல், குழாங்கற்கள், மண்டல் மண் கடத்தல் அதிகரித்து வருகிறது. இதற்கு போலீசாரும் உடந்தையாக இருந்து வருவதால் கனிம வள கடத்தல் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன் மணல் லாரி மற்றும் திருவிழாவில் ராட்டினம் அனுமதிக்கும் பணம் வாங்கியதாக உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரிந்த 2 போலீசார் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி பிரதீப் குழாங்கற்கள், மணல் கடத்துவோரிடம் எப்படி பணம் வசூல் செய்ய வேண்டும் என போனில் உத்தரவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணல் லாரி ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாங்க வேண்டும், ஒரு நாளைக்கு 3 முறைதான் ஓட்டுவேன் என்று கூறுவார்கள். ஆனால் அதற்கு மேல் அதிகமாக ஓட்டுவார்கள். எனவே மினிமம் 5000 ரூபாய் டிஎஸ்பிக்கும் எனவும், உங்களுக்கு ரூபாய் 1000 எனவும் கேட்டு வசூலிக்க வேண்டும் என தனக்கு கீழ் வேலை செய்யும் போலீசாருக்கு உத்தரவிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோ வைரலானதை தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி ஆஸ் ராக் விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி பிரதீப்பை நேற்று காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார் ஐஜி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து செய்தியாளர் எம். கிருஷ்ணமூர்த்தி.